இந்த மூக்கு சளி வர்றது, அப்புறம் வந்து மூக்கில் அடிக்கடி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அங்கே கசடு கழிவு வந்துக்கிட்டே இருக்குது, அதனால தான் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அசிங்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருப்போம். கை கொடுக்கணுன்னா யோசிப்போம்ல. அது மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம உணவு தான் காரணம். நாம் சாப்பிட்ற இந்த அரிசி கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது, அதாவது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது, இந்த உணவுகள் தான் இந்த மாதிரி சளியை உற்பத்தி பண்ணுது. அடிக்கடி மூக்கில் சளியை உற்பத்தி பண்ணுறது, நெஞ்சில் சளியை உற்பத்தி பண்ணுறது, நெஞ்சு சளி, மூக்கில் உள்ள சளி, உடல் முழுக்க அந்த சளியை உற்பத்தி பண்ணுறது எல்லாத்துக்கும் இந்த உணவு தான் காரணம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து மனிதர்களை பற்றி மனிதர்களுக்கே ஒரு அருவருப்பான எண்ணத்தை ஏற்படுத்தும். அதனால தான் அந்த மனிதர்களை ஏன் வெறுக்கிறாங்க, ஏன் போர்லாம் நடக்குது, ஏன் குற்றங்கள் நடக்குது, சண்டைகள் நடக்குது, மனிதர்கள் சாவுறாங்க, அதை பற்றி ஏன் மனுஷங்களுக்கு கவலையே இல்லை? விபத்துகளால் 10 லட்சம் பேர் உலகம் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் சாவுறாங்க, அதை பற்றி மனிதர்களுக்கு கவலையே இல்லைன்னா மனிதர்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. மனிதர்களை ஒரு அருவருப்பானவர்கள் அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு மனிதர்களுக்கே இருக்குது. ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட முத்தம் கொடுத்துக்க மாட்டாங்க, உதடு முத்தம் கொடுத்துக்க மாட்டாங்க. ஒரு இளமையில் கொடுத்துப்பாங்க, இளமையில் ஒரு ஆர்வத்தில் கொடுத்துப்பாங்க. அப்புறம் போனீங்கன்னு வச்சுங்க, இந்த உணவு பழக்கத்தால் மனிதர்கள் இந்த மாதிரி சளி, மூக்குச்சளி, இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு அருவருப்பான எண்ணத்தை ஏற்படுத்திடும். அப்புறம் வந்து நாற்றம் எடுத்த மலம். என்ன காரணம்? மலம் எல்லாத்துக்கும் போகுது, மலச்சிக்கல் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மலத்தோட தன்மை இருக்குது பாருங்கள், ரொம்ப அருவருப்பாக இருக்குது, அருவருப்பான நாற்றம் உடையதாக இருக்குது. இதுக்கு என்ன இதெல்லாம் மனிதர்களை பற்றி மனிதர்களுக்கு ஒரு அருவருப்பான எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அதுவே நீங்கள் வந்து காய்கறிகள் பழங்களை பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள், அதனால் ஏற்படுற வெளியேறுகிற மலம் இருக்குல்ல, அந்த மாதிரி அருவருப்பாக இருக்காது. அப்போ மனிதர்களே மலம் அருவருப்பாக இருக்கும்போது மனிதர்களிடமிருந்து தானே அது வருது. அப்போ மனிதர்களும் அருவருப்பானவர்களாக மாறி விடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது மனிதர்களை பற்றி ஒரு அருவருப்பான எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் அடிக்கடி ஒருத்தர் மூக்கு நோண்டுவார், அல்லது யாராவது நிறைய பேர் நோண்டுவாங்க, அப்புறம் சளி வருது. எல்லாத்துக்கும் இந்த உணவு தான் காரணம். மனிதர்கள் அருவருப்பானவர்களாக மாறி போனதற்கு அருவருப்பான உணவை சாப்பிடுகிறோம். நாம் சாப்பிட்ற அரிசி, கேழ்வரை, கோதுமைலாம் அருவருப்பான உணவு. மாமிசம், மீன், முட்டை, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் அருவருப்பானது. அதனால தான் மனிதர்களே அருவருப்பாயிட்டாங்க. அருவருப்பானவர்கள் எனக்கு உணவு தான் முக்கியம், இந்த உணவுக்கு அடிமையாகிறாங்க. உறவு எனக்கு முக்கியம் இல்லை, அன்பு எனக்கு முக்கியம் இல்லை, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு இந்த உணவு தான் முக்கியம், இந்த சோறு தான் முக்கியம், பூரி தான் முக்கியம், பொங்கல் தான் முக்கியம். அதனால் நோயே வந்துருச்சு. நோய் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த உணவு தான் முக்கியன்றான். எனக்கு சுகர் வந்தாலும் பரவாயில்ல, சோறு சாப்பிடாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், சோறு சாப்பிடாமல் நல்லா இருக்க முடியாது, சோறு சாப்பிட்டு நான் செத்து போனாலும் போவேனே தவிர. சிலர் பார்த்தா சுகர் இருக்கும், அவங்க எல்லா ஸ்வீட்டும் சாப்பிட்டே இருப்பாங்க, ஆனால் மருந்து மாத்திரைகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உணவில் கட்டுப்பாடு அந்த அளவுக்கு நம்மளே அடிமை. இப்போ நோய் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அருவருப்பான ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோன்னு அர்த்தம், ஒரு அருவருப்பான நிலையில் நாம் இருக்கிறோன்னு அர்த்தம். அதுதான் நோய்ங்கிறது. அப்போ அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போனது இந்த உணவு அடிமைத்தனம் தான். அதில் தான் ஒரு வகை வந்து இந்த மூக்கு நோண்டுறது, மூக்கு செடி வருது, அடிக்கடி மூக்கை நோண்டிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து அதுக்காக இப்போ இயற்கை உணவுகளை சாப்பிட்டா இந்த அளவுக்கெல்லாம் வராது, அதோட தன்மையும் மாறும். இப்போது இந்த மாதிரி அரிசி, கேழ்வரகு உணவு, மாமிசம், மசாலா உணவுகளை உப்பு போட்டு சேர்த்து சாப்பிட்றதுனால மலம் நாற்றம் எடுத்து போகுது. அதனால் அதே நேரத்தில் நீ காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு மலமே வராதான்னு கேட்கக்கூடாதுல்ல, மலமும் வரும், அப்பவும் வரும். ஆனால் அதோட தன்மையை மாறிடும், அருவருப்பான தன்மை மாறிடும். இந்த அளவுக்கு மோசமாக நோயே வராது, ஆரோக்கியமான ஒரு உடம்பு. அப்போ மனித உடலே மனிதர்களுக்கு பிடிச்சிரும். நீங்கள் இயற்கை உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, எதை சாப்பிட வேண்டும் மனிதர்கள்? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல்கள், காளான், இது இலைத்தலைகள். இதை வந்து நீ உப்பு போடவே கூடாது, பச்சையாக சாப்பிடணும். இப்போ எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை நீ வேக வச்சு சாப்பிடு, வறுத்து சாப்பிடு, ஆனால் உப்பு மட்டும் செத்துறாத. பச்சையாக சாப்பிட முடியும்னா அதை நீ பச்சையாக தான் சாப்பிடணும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது மனிதர் இந்த உடம்பே தூய்மை அடைஞ்சிடும், நோய்கள் இல்லாமல். இந்த உடலை பார்த்தாலே மனிதர்களுக்கே ரொம்ப பிடிக்கும். மனித உடல் என்பது அருவருப்பானது கிடையாது, அது வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடியது, ரொம்ப ஈர்ப்பு மிகுந்தது, தூய்மையானது, சுத்தமானது. அப்போ ஒரு கணவன் எந்த வயசுலேயும் முத்தம் கொடுத்துப்பாங்க, எல்லா வயசுலையுமே முத்தம் கொடுத்துப்பாங்க. இந்த மாதிரி மூக்கு சளி வர்றது, சளி பிரச்சனையே இருக்காது. நான் சொல்கிற உணவை சாப்பிட்டால் சளி பிரச்சனையே போயிடும். அப்போ யாருக்கு இந்த இருமல் சளி பிடிக்கிறது, ஒழுகிறது, லொக்குன்னு இருமி துப்பிக்கிட்டே இருக்கிறது, ஆஸ்மா, வீசிங், இதெல்லாம் வரவே வராது. அந்தளவுக்கு தூய்மையான ஒரு உடம்பு, ஒரு தூய்மையான, நோயே நெருங்க முடியாத ஒரு உடம்பு, எதிர்ப்பு சக்தி நிறைந்த ஒரு உடம்பு. அந்த மாதிரி மனித உடல் மாறும்போது அப்போ இந்த உறவு முறை ஆசையாக இருக்கும், ரொம்ப உறவு முறை. அடிக்கடி எல்லாருமே ஒரு கணவன் மனைவியாக
எல்லாரும் முத்தம் கொடுத்துப்பாங்க, உதட்டோட உதடு முத்தம் கொடுத்துப்பாங்க, அடிக்கடி முத்தம் கொடுத்துப்பாங்க. இப்போல்லாம் யாரும் முத்தமே கொடுக்கறதில்ல. அந்த பெரும்பாலான கணவன் மனைவி முத்தமே கொடுத்துக்கிறதில்ல. அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பாக மனிதர்களுடைய பார்வையில் அருவருப்பானவர்களாக மாறிவிட்டார்கள். உடலுறவே வச்சுக்கிறது கிடையாது. ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அதை தவிர்த்து விடுகிறார்கள். உறவு மீது அந்த அளவுக்கு வெறுப்பு. அந்த அளவுக்கு காரணம் என்ன, அந்த உணவு தான். அப்புறம் நோய் வந்துருச்சுன்னா நோயாளிகளோட உடம்பை நம்ம தொட மாட்டோம், நோயாளிகளிலிருந்து விலகி தான் இருக்க பார்ப்போம். அந்த மாதிரி தான். அதுக்கெல்லாம் என்ன காரணம், உணவு தான் காரணம். உணவை மாற்றினால் மனிதர்கள் உடம்பு அவ்வளோ அழகாக மாறிடும், நேசிக்கப்படும். அப்போ யாரையுமே அன்பு செலுத்துவதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. மனிதர்களை நேசிப்பதை யாருமே காதலுக்கு தடையை போட முடியாது. காதல்னாலே உண்மையாக இருக்கிறது தான். உண்மையாக இருந்தால் தான் அது காதல். அப்படி இருக்கும்போது அந்த காதலுக்கு யாராலையும் தடை போட முடியாது. எதிர்காலத்தில் நம்ம உணவு முறை மாறும்போது, இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது, நான் எதை சாப்பிட வேண்டும் சொன்னேனோ அதை சாப்பிடும்போது இந்த காதலுக்கெல்லாம் தடை போட முடியாது. ஏன்னா மனிதர்களுடைய உடம்பு மனிதர்களால் நேசிக்கப்படும். அந்த அருவருப்புங்கிறதே இருக்காது. ஆரோக்கியமாக இருப்பாங்க. நோய்கள் உடைய மனிதர்களே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கும் அந்த காதலுக்கு, நட்புக்கு, அன்புக்கு, பாசத்துக்கு தடை போடவே முடியாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஏன் புத்தகங்கள் படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். புத்தகங்கள்லாம் மனிதர்கள் மீது வெறுப்பு. மனிதர்கள் அருவருப்பானவங்க, அவங்ககிட்ட போய் பழகிறதுல வேஸ்ட். அதனால தான் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக புத்தகம் படிக்கிறார்கள், டிவி பார்க்குறாங்க, மொபைல். இதெல்லாம் மனிதர்கள் மீது நமக்கு ஒரு அருவருப்பான எண்ணம் இருக்குது. அதனால தான் மனிதர்கள் அருவருப்பானவர்கள். அவர்கள் பேசுகிற பேச்சு அருவருப்பானது, பிறரை புண்படுத்தக்கூடியது, துன்புறுத்தக்கூடியது, பிறருக்கு இடையூறு செய்யக்கூடிய பேச்சு, பார்வை, செயல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்களை அடிமைப்படுத்துறது. எதற்காக அடிமைப்படுத்துகிற, இந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு தான் நீ அடிமைப்படுத்துகிற. இந்த அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இருக்குல்ல, மசாலா உணவுகள், இதை சாப்பிடுவதற்காக தான் நீ மனிதர்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற. இப்போ பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறான், இந்த 3 வேளை இந்த சோத்தை திங்கணும், பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் திங்கணுங்கிறக்காக தான் பெண்களை வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்லி வீட்டிலே அடிமைப்படுத்துகிறான். அடிமைப்படுத்துகிறதே ஒரு அருவருப்பானது தான். அப்போ எதற்காக அடிமைப்படுத்துகிற, இந்த அருவருப்பான உணவுகளை சாப்பிடுவதற்காக தான் அடிமைப்படுத்துகிற. அதை சாப்பிட்டா நோய் வரும், மூக்கு செடி வரும், நெஞ்சு செடி வரும், எல்லா செடியும் வரும். அப்போ மனிதர்களை அருவருப்பானவர்களாக மாறி போகிறார்கள். அப்போ உணவு முறை மாறும்போது காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகளையும், பயிர்களும், பருப்புகள், கடல்கள், கடல் இதை பச்சையாக சாப்பிடும்போது, எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை மட்டும்தான் வேக வச்சு சாப்பிடும்போது மனிதர்கள் அதை இப்போ காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றதுக்காக பெண்களை எப்படி அடிமைப்படுத்த முடியும்? நீ இட்லியும், பூரியும், பொங்கலையும், தோசையும் திங்கணும்னா நீ பெண்களை அடிமைப்படுத்தலாம். ஆனால் காய்கறிகளையும் பழங்களையும் பச்சையாக சாப்பிடணுன்னா பெண்களை நீ எப்படி அடிமைப்படுத்த முடியும்? வேறு வழியே இல்லை, பெண்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள் நோய்களிலிருந்து. அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம நோய்கள்லேருந்தும் விடுதலை அடைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு உலகத்தில் இந்த உலகம் இருக்குல்ல, இது ஒரு அருவருப்பான உலகம். இந்த மாதிரி பேராசை, அடிமைத்தனம், இதெல்லாமே அருவருப்பானது. அப்படின்னா அதன் மூலம் தான் இந்த உலகமே அதற்காகத்தான் இந்த உலகமே உருவாகி வச்சுருக்கு. இந்த சோறு, பூரி, இது இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தின் மீதே உங்களுக்கு இருக்கிற ஆசையெல்லாம் இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை தான். இது ஒரு அருவருப்பான உணவு. இது அந்த ஆசையை அடிப்படையாக கொண்டு உருவான உலகம். இது ஒரு அருவருப்பான உலகம் தான். அருவருப்பான உலகத்துலேருந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். குடிசையில் வாழ்கிறது தான் தூய்மையான உலகம். குடிசையில் இந்த அருவருப்பான காங்கிரீட் கட்டடம், இது ஒரு காங்கிரீட் கட்டடங்கிறது அருவருப்பானது. ஒரு அருவருப்புங்கிறது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். காங்கிரீட் கட்டடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா? அருவருப்பானது. இது ஒரு அருவருப்பானது. அருவருப்பின் அழகு இது. இதை நம்ம நேசிக்கிறது, இதை வியந்து பார்க்குறது. எவ்வளோ பெரிய 100 மாடி கட்டிடத்தை மனிதர்கள் கட்டிட்டாங்க அப்படின்னா ஒரு அருவருப்பை நம்ம வியந்து பார்க்குறோம். அருவருப்புங்கிறது என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ நமக்கு அழிவை தருகிற அத்தனையுமே அருவருப்பானது. எது அருவருப்பான, நமக்கு பாதுகாப்பை தருவது தான். இப்போ பூகம்ப நிலநடுக்கெல்லாம் வந்துச்சு தாய்லாந்தில். அப்போ எல்லா கட்டடமும் எரிஞ்சு 3000 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ அந்த கட்டடத்தை நீ அழகுன்னு சொல்கிற, ஆனால் அது அழிவை தருது. அப்போ கண்டிப்பாக அது அருவருப்பானது தானே. அந்த மாதிரி ஆனால் ஒரு குடிசையில் வச்சிட்டேன்னா நீ நிலநடுக்கத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ பாதுகாப்பாக இருப்ப குடிசையில் இப்போ வச்சிட்டா. அப்புறம் அது மாதிரி நீ ஒரு காரை பார்த்து வியந்து பார்க்குற, காரு, ஃப்ளைட்டு, சூப்பர் அப்படின்ற. அது பார்த்தா விபத்தில் 10 லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் சாகுறாங்க. ஆனால் நீ காரை பார்த்து சூப்பராக இருக்குன்ற, பைக்கு சூப்பராக இருக்குன்ற. ஆனால் அது அழிவை தருது, 10 லட்சம் பேரை சாகடிக்குது. அப்படின்னா அது அருவருப்பானது தானே. ஒரு அருவருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அருவருப்புன்னா அது சாக்கடை மாதிரி தான் இருக்கும், அப்படி கிடையாது. இப்போ இந்த மாதிரி இதுதான் மோசமான, ஒரு சாக்கடையை விட மோசமான அழிவை தரக்கூடிய இந்த வாகனங்கள், இந்த கட்டடங்கள், இந்த இயந்திர அறிவியல் உலகம், இந்த மேம்பாலங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுபோல் நம்ம எதையும் எப்படி 100 மாடி கட்டடத்தை வியந்து பார்க்குறோமோ ஒரு ஃப்ளைட்டு இதெல்லாம் வியந்து பார்க்குறோம். அதே ஃப்ளைட்டில் தான் ஆக்சிடெண்ட் ஆகி ஏர் இந்தியா விபத்தில் 270 பேர் செத்து போனாங்க.
அப்போ அந்த ஃப்ளைட் அழகாக இருக்குன்னு சொன்னீங்க, அது உண்மையில் அழகு கிடையாது, அது அருவருப்பானது. அழிவை தருகிற அத்தனையுமே அருவருப்பானது. அதுபோல் தான் நீ இன்றைக்கி என்ன பண்ணுற, ஏவுகணை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது, அவன் மேலே வானத்தில் போகுது, சூப்பர் வியந்து பார்க்குற, அது போய் ஒரு கட்டடத்தில் விழுந்து அந்த கட்டடத்தில் மனுஷங்க இருக்க எல்லாத்தையும் சாவடிச்சிக்குது. அப்போ அழிவை தரக்கூடியது. அழிவை பார்த்து இவன் ஆச்சரியப்படுறான். அழிவு அழகுக்கும் அருவருப்பானதுக்கும் இவனுக்கு வித்தியாசம் தெரில. அதனால தான் அந்த போகிற நிறைய பேர் விரும்புகிறதுக்கும் விரும்பாமல் நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. அவங்க தான் உண்மையான அழகை கண்டவர்கள். இப்போ நான்லாம் வந்து போகிற விரும்ப மாட்டேன். அப்படின்னா நான் அழகு எதுன்னு என் கண்ணுக்கு தெரியுது. அருவருப்பானது தான் அழகுன்னு நினச்சிட்டு இந்த மனிதர்கள் போயிட்டுருக்காங்க. அதனால் அந்த வகையில் நாம் உண்ணுகிற அருவருப்பான உணவுகள் நம்மை அருவருப்பானவர்களாக மாற்றி தனிமைப்படுத்துகிறது. அதனால தான் நம்ம புத்தகம் படிக்கிறது, இது எல்லாமே மனிதர்களோட பழகிறது ரொம்ப இன்பமாக மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சரியான உணவை சாப்பிட்டால் நம்ம வந்து தூய்மை அடைந்து விடுவோம். அருவருப்பான நிலையிலிருந்து இறங்கி விடுவோம். சரியான உணவு, இது இயற்கை உணவுகளை சாப்பிட்டா அப்போ நம்ம அருவருப்பானவர்களாக நாம் இருக்க மாட்டோம், தூய்மையானவர்களாக மாறிவிடுவோம். அப்போ மனிதர்கள் பேசுவதற்கு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. மனுஷங்கிட்ட பேசணும், பழகணும், சிரிக்கணும், ஆடணும், விளையாடணும், காதலிக்கணும், நட்பு, இப்படி குடும்பம், பிள்ளைகள், குழந்தைகள், முதிய தாத்தா, பாட்டின்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் எப்போ இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது. ஏன்னா மனித உடலே தூய்மையாக மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு அருவருப்பு ஏற்படாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ புத்தகத்தை நீ படிக்க மாட்ட, அப்போ நீ டிவியை நீ பார்க்க மாட்ட, நீ மொபைல் ஃபோனை நீ பார்க்க மாட்ட. ஏன்னா மனிதர்களே உனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறவர்களாக மாறும்போது நீ மனிதர்களோடு சேர்ந்திருக்க தான் நீ விருப்பப்படுவ, தனிமைப்படுத்த விருப்பப்பட மாட்டேன். அப்போ புத்தகங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். புத்தகங்கள் தேவையில்லை. புத்தகங்களை நாம் ஏன் படிக்கிறோம்? மனிதர்கள் பார்வையில் மனிதர்கள் அருவருப்பானவர்களாக மாறிவிட்டார்கள், ஆதலால் தான் நாம் புத்தகம் படிக்கிறோம். மனிதர்கள் தீண்டத்தகாதவர்களாக மாறிவிட்டார்கள், அருவருப்பானவர்களாக மாறிவிட்டார், நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். அதனால தான் நாம் மனிதர்களுக்கு நல்ல பேச்சு பேச தெரில. அதனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, தனிமைப்படுத்திக்கிட்டு புத்தகத்தில் கவனம் செலுத்துகிறாங்க, டிவி பார்க்குறாங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க. அதுவே நீ தூய்மையான உணவை சாப்பிட்டு பாரு, மனிதர்கள் தூய்மையை அடைந்து விடுவார்கள். அப்போ மனிதர்கள்ட்ட பேசணுங்கிற ஆர்வம் உனக்கு அதிகமாக இருக்கும். மனிதர்களை பார்க்கணும், சிரிக்கணும், காதலிக்கணும், நட்பு, ஆடல் பாடல், ஒன்றா இருக்கணும், குடும்பம், சந்தோஷம், அம்மா பாட்டி, தாத்தா பாட்டி அப்படின்னு ஒரே ஆர்வமாக இருக்கும், பேர பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுனா புத்தகங்கள் காணாமல் போயிடும். புத்தகங்கள் மதிப்பிழந்து போய்விடும். டிவி, மொபைல் ஃபோன்லாம் மதிப்பிழந்து போயிடும். புத்தகம் படிக்கலன்னா என்ன ஆகும்? டாக்டர், இன்ஜினியர், தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரமாட்டாங்க, விஞ்ஞானிகள் உருவாக மாட்டாங்க. அதனாலே இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். தொடர்ந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாப்பதற்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் புத்தகங்கள் மூலம் உருவாக்கப்படுவது தடை செய்யப்படும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 ஃபெயிலியர் ஆகிடும்.